வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு சர்வே ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சர்வே ஸ்டோரியில இந்த ஹீரோட பேர் பார்த்தோம்னா, தோர் ஹரிதாய். இவர் வந்து 1914ஆம் ஆண்டு வந்து அங்க வட அமெரிக்காவுல பிறந்திருக்கிறாரு. பிறந்தவர் இவங்க அம்மா வந்து ஜுவாலஜில ஜுவாலஜி படிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மியூசியத்திலயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவருடைய இவங்க அம்மா அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால இவரும் அந்த இதில் ஜுவாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து அதை படிச்சிருக்கிறாருங்க. படித்தது மட்டும் இல்லாமல் இவர் சைடில் ஜாகிரஃபியும் படிச்சிருக்கிறாருங்க. ஜாகிரஃபி படிக்கும்போது இவர் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்க்கிறது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்திருக்கிறாரு. ஆர்வமாக இருந்தவர் இந்த டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த கடலில் போய் பயணம் பண்ணி அங்கே பண்டைய கால மக்களை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்றது பயங்கரமான ஒரு ஆர்வம் உடையவராகவும் இருக்கிறாருங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு தடவை பாலினேஷன் தீவுக்கு ஒரு நாள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இவருக்கு அமைஞ்சதுங்க. அங்கே போய் பார்த்தோம்னா பல வகையான அந்த பண்டைய கால மக்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி இவர் தெரிஞ்சுக்கிறாருங்க. தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன கடவுளை வழிபடுறாங்களோ அதே மாதிரி கடவுள் வந்து சவுத் அமெரிக்காவும் வழிபடுறது இவர் உணர்ந்தாருங்க. உணர்ந்து மட்டும் இல்லாமல் அவங்க கலாச்சாரத்துக்கு இவங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிப்படுத்தவர். ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க தான் அந்த சவுத் அமெரிக்காவில் போய் செட்டில் இருப்பாங்களோ அப்படி ஒரு சந்தேகம் அடைஞ்சு உடனே ஒரு தியரி வந்து ரெடி பண்ணி இங்கே சயின்டிஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த சயின்டிஸ்ட்டும் வாங்கி பார்த்து ஒரு காமெடியாக சிரிக்கிறாங்க. என்னப்பா அந்த காலத்தில் ஒரு எப்படி எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் பாய்மர கப்பலில் எப்படி ஒரு 8000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க அந்த கடல் வழியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு எகத்தாளமாக ஒரு நகைச்சுவையாக கேட்டு தூக்கி எறிகிறாங்க இவர் கொடுத்த அந்த தியரியை. உடனே அவர் மனசு உடஞ்சி போயிட்டார். என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம இந்த தியரி ரெடி பண்ணிக்கிறோம், டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி தூக்கி எறிகிறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஒரு அப்செட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் சும்மா உள்ளைங்க இவர் இந்த ஒரு வருஷமாக அங்கே இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாய்மர படகை ரெடி பண்ணுறாருங்க. ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 5 பேர்த்தை சேர்த்து கூப்பிட்டு போகிறாருங்க. அந்த 5 பேரும் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த நபர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க கூட்டிகிட்டு போகும்போது போகிற வழியில் தான் ஒவ்வொரு இந்த சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த மீன்கள்லாம் வந்து வலையெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்களோ அதில் மீன் பிடிச்சி சாப்பிட்ருக்குறாங்க. தண்ணி வந்து அதிகமாகலாம் கொண்டு போகலைங்க. ஏன்னா அதிகமாக கொண்டு போகிறதுக்கு அங்கே இடம் இல்லைல்ல. அதனால் நிறையா எம்டி கேனாலும் கொண்டு போயிருக்காங்க. எதுக்குன்னா அந்த மழை எதாவது வந்துச்சுன்னா அதுலேருந்து பிடிச்சி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பழைய எம்டி கேன்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. இப்படி போகும்போது இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மழையே வரலைங்க. பண்ணு பார்த்து தண்ணி கொண்டு போன தண்ணியில் தீர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் போனோன்னா மழை வந்தோடனே அப்போ அதை மழையை பார்த்தோன்னே அவங்க கடவுளை பார்த்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அது தண்ணியை பிடிச்சி அதுக்கப்புறம் குடிச்சிட்டு அங்கே இருக்கிற மீன்கள்லாம் பத்தாமல் சாப்பிட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு கிராஸ் ஆகி போகும்போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு சுறா மீன் வந்து எந்திரிச்சு நிற்குதுங்க. அதை பார்த்தோன்னே இவங்க 5 பேரும் பயங்கரமான ஒரு ஷாக். ஐயோ என்னடா அது, சுறாமீன் நம்மளை தான் அட்டாக் பண்ண வரப்போகுது, என்ன பண்ணுறது, இதுதான் நம்மளுக்கு கடைசி ஒரு உயிர் மூச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துக்கிறாங்க. நல்ல வேலைக்குங்க இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திமிங்கலம் வந்து அந்த சுறாமீனை துரத்திட்டு போயிடுச்சுங்க. நல்ல வேலைக்கு கடவுள் மாதிரி இந்த திமிங்கலம் வந்து நம்மளை காப்பாற்றுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த முயற்சியாக அடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. போனவங்க ஒரு தொலைவில் ஒரு தீவு தெரியுதுங்க. அப்போ தான் அவங்க திரும்பிச்சே இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து சந்தோஷப்படலை. ஏன்னு கேட்டோம்னா இவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒருவேளை நம்மளுக்கு இல்லூஷனாக இருக்குமா? ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், 101 நாள் ஆச்சு, ஒருவேளை நம்மளுடைய மனப்பிரமையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டாங்க. இருந்தாலும் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான ஒரு புயல் காற்றுங்க. இந்த புயல் காற்றுல போய் அது இல்லாமல் முன்னாடி பார்த்தோம்னா பனிமலைகள்லாம் இருக்குது. இதில் கொண்டு போய் நம்ம இந்த புயலில் போய் அடிச்சிருமோ அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே இவர் என்ன சொல்கிறார், உடனே எல்லாம் குதிங்க, நம்ம நீச்சல் அடித்து நம்ம அந்த கரைக்கு போயிடுவோம், அந்த லேண்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் என்னப்பா நீ லேண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் லேண்டு வந்த பாடையே காணமே அப்படின்னு 5 பேரும் வந்து அந்த 4 பேர் வந்து இவர் திட்டியே சொல்லிக்கிறாங்க. உடனே இதெல்லாம் யோசிக்காதீங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம குதிச்சு நீச்சல் அடித்து நம்ம எப்படியும் அந்த லேண்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உடனே எல்லாமே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குதிச்சு வேகமாக நீந்த முடியல. ஏன்னு காரணம் கேட்டோம்னா இங்கே எல்லாம் பசியில் இருக்கிறாங்க, பசியில் மெலிஞ்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா சரியானபடி சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த 101 நாள்லாம் பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்திருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த லேண்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. போனவங்க அங்கே இருக்கிறவங்க அந்த மக்கள்லாம் வந்து பயங்கரமாக வரவேற்கிறாங்க. யாருங்க நீங்கள், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இவர் சொல்லுவார், பண்டைய காலத்து மக்கள் பற்றி நாங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம். அந்த ஆராய்ச்சியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பாலினேஷன் இந்த தீவில் தான் இங்கே பண்டைய காலத்தில் இருந்தாங்க, இதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கடல் வழியாக சர்வே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே உங்களுக்கு நிறையா வரவேற்பு கொடுத்து அங்கேருந்து நல்ல உபசரிப்பு கொடுத்து சாப்பிட வச்சு பயங்கர பாட்டிலாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. இவங்க உடனே வந்து இவங்க நாட்டு திரும்பினோடனே இவருக்கு பயங்கரமான இந்த நாட்டில் வரவேற்புங்க. நார்வேயில் மிகப்பெரிய ஒரு புகழும் இவருக்கு கிடச்சிருக்குங்க. ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு 8000 கிலோமீட்டர் கடக்கவே சாத்தியில்லை அப்படின்னு சொன்ன அந்த கவர்மெண்ட்டு இவர் கூப்பிட்டு வந்து பயங்கரமான ஒரு பாராட்டு விழா வச்சது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த நடந்த விஷயத்த ஒரு ஸ்டோரியாகவும் எடுத்து இவர்
புகைப்படத்தை அங்கே எங்கே எடுத்த புகைப்படத்தெல்லாம் ஒரு புக்ஸில் கொண்டு வந்து ஸ்டோரியாக எடுத்து வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுதுங்க அப்போ இருக்கிற